ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இனியாவோட பர்த்டேவை ரொம்பவே சூப்பராக கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே சுதாகர் வந்து எல்லா ரிலேஷனுமே இன்வைட் பண்ணி ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம இனியா வந்து நிதிஷை பற்றினா மொத்த உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. நிதிஷ் வந்து போதைக்கு அடிமையானவர், அதே சமயம் இது பிரச்சனையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த மொத்தத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அழவும் முடியாமல், வெளியில் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல் ரொம்பவே தவிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இங்கே நிதிஷை பார்த்து முறைக்கிறாங்க. என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களே, என் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களேன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம கோபி பாக்கியான்னு எல்லாருமே வந்திருக்காங்க. கோபியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஏதாவது தப்பான வழியில் போயிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு கணக்கு போட்டு என்னை ஒரு புதக்குழியில் தள்ளிட்டீங்க. எனக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கல. நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாப்பிள்ளை போதைக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அதை கேட்டதுமே நம்ம கோபி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம இனியாவுமே பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இனியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இனியா செல்லம், உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோபி வந்து பாக்கியாவுக்கு கால் பண்ணி, பாக்கியா உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியாவுமே வராங்க. பாக்கியா கிட்ட விஷயத்த சொல்லவும் பாக்கியாவுக்கு மனசெல்லாம் கொதிக்குது, வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இனியா வாழ்க்கையை நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து இப்படி கெடுத்துட்டீங்களே, அவள் பாட்டுக்கு நல்லா வேலைக்கு போய்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா, அவளை இப்படி ஒரு புதக்குழியில் தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கோபியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. கோபியுமே, பாக்கியா நீ சொல்கிறத கேட்டிருக்கணும், நீ எது சொன்னாலுமே அது கரெக்டாக இருக்குது, நாங்களாக ஒரு முடிவு எடுத்து இப்போது இனியா வாழ்க்கை இப்படி கெடுத்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இனியாவுக்கு ஒரு யோசனை தோணுது. இங்கே சுதாகர் கிட்ட போயிட்டு உங்கள் பையன் போதைக்கு அடிமையானவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே சுதாகருக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியா, என் பையனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஃபோனில் எடுத்து காட்டுறாங்க. ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரியல, என்னை நீங்கள் முட்டாளாக்கியிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்கள் பையன் கூட வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டேன். உங்கள் பையன் கட்டின தாலியை இந்தாங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விசிறிட்டுட்டு, இனிமேல் நான் ஆகாஷ் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். நான் லவ் பண்ண பையன் கூடயே சந்தோஷமாக என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா போயிடுறாங்க. இங்கே சுதாகருக்கு பயங்கரமாக அழுகழுகியாக வருது. இனியாவை எத்தனையோ டைம் நில்லு, இனியா போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.